சோமநாத்லேருந்து 7 மணிக்கு ஆட்டோவில் வந்து திரிவேணி சங்கமம் ஸ்நானம் பண்ணுறதுக்காண்டி கிளம்பினோம். அதாவது ஹிரண், கபில், சரஸ்வதி அப்படிங்கிற 3 நதியும் இங்கே தான் வந்து சங்கமம் ஆறுது. அப்புறம் திருப்பி ரிட்டர்னுக்கு ரூமுக்கு வந்துட்டு 10 மணிக்கு வந்துட்டு ரூம்லேயே வந்து ரைஸ் குக்கரில் சாதம் வச்சு எடுத்துக்கிட்டோம். அங்கேருந்து பிரபாஸ் க்ஷேத்திரத்துக்கு கிளம்பினோம். நாங்கள் ஆக்சுவலாக அகமதாபாத்லேருந்து ஒரு கார் எடுத்துன்னு தான் கிளம்பினோம். அந்த கார் டிரைவர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார், ரொம்ப அமைதியாக இருந்தார். அதனால் கார்லேயே திருப்பி நாங்கள் வந்து ரூம்லேருந்து கிளம்பி பிரபாஸ் க்ஷேத்திரத்துக்கு கிளம்பினோம். திரிவேணி சங்கமத்தில் ஸ்நானம் பண்ணினோம். காத்தால 7 மணிக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக தான் இருந்தது. கொஞ்சம் தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருந்தது. எங்க வாத்துகள்லாம் அழகாக நீந்தின்னு இருந்திருப்பாங்க. அப்புறம் அங்கேயே 2, 3 கோவில், சிவன் கோவில், அப்புறம் துர்க்கை அம்மன் கோவில்லாம் இருந்தது. சிலதெல்லாம் பூட்டியிருந்தது. சிவன் கோவில் திறந்துருந்தது. ஸோ சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் நேராக ரூமுக்கு போயிட்டோம். சிவன் திறந்திருந்தது. அப்புறம் அம்பாள் சன்னதி ஒன்று திறந்திருந்தது. மற்றதெல்லாம் பூட்டி இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த திரிவேணி சங்கமம் நடக்கிற இடத்துல இருந்தது. நரசிம்மர்னு நினைக்கிறேன், அம்பாளில் நரசிம்மர் கோவில் ஒன்று இருந்தது. அப்புறம் அங்கேருந்து காரில் கிளம்பி பிரபாஸ் க்ஷேத்திரம் கிளம்பினோம். ஒரு ஆட்டோவில் தான் கிளம்பி போனோம் நாங்கள். அப்புறம் அங்கே வந்து கிருஷ்ணனுடைய பாதம் இருக்குது. அந்த பாதத்துக்கு நம்ம எல்லாருமே வந்து அபிஷேகம் பண்ணலாம். அப்புறம் கீதா மந்திர் எல்லாமே அந்த அந்த இதுக்குள்ளேயே அமைஞ்சிருக்கு. அப்புறம் பகீரதன் மந்திர் அப்படின்னு 2, 3 மந்திர் இருக்குது. நாங்கள் வந்து 2, 3 இருந்தது. நாங்கள் 2 மந்திர் தான் பார்க்க முடிஞ்சுது. அதாவது கிருஷ்ணரோட பாதத்துக்கு நம்மளே அபிஷேகம் பண்ணலான்னு ஒரு சொம்பு தீர்த்தம் வாங்கி நாங்கள் அபிஷேகம் பண்ணினோம். அப்புறம் வந்து இங்கே பலராமனும் இங்கே தான் அந்தர்த்தியானம் ஆனாங்கிற மாதிரி அந்த பலராமனோட இதுவும் வச்சுருந்தா. முதல்ல கிருஷ்ணரோட பாதம் அங்கேருந்து தான் இது வச்சுருக்கா பாருங்க, இதுதான் கிருஷ்ணனுடைய பாதம். அந்த பாதத்துக்கு தனியாக அர்ச்சனை பண்ணுறவா பண்ணலாம், அபிஷேகம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தா. அப்புறம் இங்கே ஒரு கிளி வந்து இது ஆக்சுவலாக நேச்சுரல் கிளி இல்லை, ஒரு இதுதான் வச்சுருந்தா. ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. அதனால தான் அவர் ஃபோட்டோ எடுத்துட்டோம் அதை. அந்த கோவில் வந்து ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. பக்கத்துலேயே ஒரு குளம் மாதிரி, அது பாண்டா இல்லை ரிவரானு தெரில, அதே மாதிரி ஒன்று ஓடின்னு இருக்கு அங்கே பக்கத்துலேயே. அது பக்கத்துலேயே மந்திர், கீதா மந்திரில் ஃபுல்லாகவே கீதையை வந்து இது பண்ணி சலவைக்கல்ல பண்ணி வச்சுருக்கான். அப்புறம் பலராமர் ஆதிசேஷன் அவதாரம் இல்லையா, அவர் வந்து பலராமனும் இங்கேருந்து தான் கிளம்பி போனாங்கிற மாதிரி பலராமனுடைய ஒரு இது வச்சுருந்து. அப்புறம் நாகத்தையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. பலராமரோட சமாதி இங்கே தான் ஆனார், பலராம் இங்கேருந்து தான் அந்தர்த்தியானமானார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பலராமரையும் வச்சுருந்தா. இதெல்லாம் பார்த்துட்டு கீதா மந்திர் பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி அந்த கிருஷ்ணன் வந்து வேடுவன் ஒருத்தர் அம்பு போட்டு அவனுக்கு மயங்கி விழுந்து அப்படி தானே அது ஒரு வியாஜமாக வச்சுட்டு போனாங்கன்னா அந்த இடத்துக்கு போனோம். இந்த மந்திருக்கு வந்து பால்கி மந்திர்னு சொல்கிறான். இந்த இடத்துலலாம் கிருஷ்ணன் மேல் வந்து வேடுவன் வந்து அம்பு போட்டதுனால கிருஷ்ணனை வச்சு பக்கத்தில் ஒரு வேடுவனையும் வச்சுருக்கா. கீழே வந்து ஒரு சிவலிங்கமும் ஒன்று வச்சுருக்கா. இந்த அவதார காலம் முடிஞ்சு இந்த வேடுவன் வந்து ஒரு வியாஜமாக வச்சு வேடுவன் கையால் அம்பு போட்டு கிருஷ்ணன் போகிற மாதிரி இருந்தது. இந்த கோவில் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த கோவிலோட மரத்தடியிலே நாங்கள் சாதம் பண்ணி எடுத்துன்னு போயிருந்தோம் இல்லையா, அதிலே பொடியெல்லாம் போட்டு இதில் உட்காந்து அங்கேயே சாப்பிட்டு மத்தியானம் லஞ்சை முடிச்சிட்டோம். அப்புறம் அங்கேருந்து போர்பந்தர் பக்கத்தில் இருக்கிறதுனால காந்தியோட அந்த வீடுன்னு சொல்லி பார்த்துட்டோம். அங்கேருந்து கோபிநாத் மந்திர், அதான் கோபி தாலாப்பு, அங்கே தான் கோபி கட்டிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோபி தாலாப் போனோம். அங்கே போகிறதே ஒரு 3 மணி 4 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கோபி தாலாப் போயிட்டு அங்கேருந்து தான் நாங்கள் ஜாம்பவான் குகை போனோம். கோபி தாலாப்புங்கிறது க்ளீனாக வந்து அங்கே ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்தில் வந்து ஃபுல்லாகவே கோபி கட்டி இருக்கும் அப்படின்னு சொன்னால். அந்த கோபி தாலாப் மந்திரில் கிட்டாவராதையும் கோபிநாத் சொன்னான். அவன் ரொம்பவே அழகாக இருந்தான். அவனை தரிசிட்டு அவனுக்கு ஒரு நாமாவளி பாடிட்டு அங்கேருந்து கிளம்பினோம். ஃபுல்லாகவே நிறைய மாடுகள் நிறைய இருந்தது. அப்புறம் அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு, ஆனால் பில்டிங்லாம் ரொம்ப பழசாக தான் இருந்தது. அப்புறம் அங்கே நிறைய பேர் கோபி கட்டிலாம் அந்த கோபி தாலாப்லேருந்து எடுத்து கோபி கட்டி நிறைய பேர் வைத்தா. ஆக்சுவலாக இந்த குளத்தில் வந்து தண்ணி இருக்காது. அகிலா அக்கா சொன்ன மேட்டர் வந்து அவள் போகும்போது தண்ணி இல்லாதனால அந்த பாறையாக அந்த மண் தான் இங்கே கோபிங்கிறதுனால இந்த அண்ணா கூட யாத்திரை போகும்போது இதுலேருந்து அந்த மண் இதை எடுத்துட்டு அந்த லேசாக தொட்டு பார்த்தெல்லாம் அந்த கோபி மாதிரி தான் இருக்கும் அதனுடைய மண். அதை தான் வந்து நம்ம காய வச்சு உருட்டி கோபியாக பண்ணி நெத்தியில் இட்டுக்கிறதுக்கும். நாங்கள் போகும்போது நிறைய தண்ணி இருந்தது, அதனால் எங்களால் ரொம்ப எடுத்துக்க முடியல. சும்மா அந்த மண்ணை நுண்டி லேசாக கொஞ்சம் விட்டுட்டோம். அண்ணா கூட போகும்போது அவளுக்கு நிறைய தண்ணியே இல்லாமல் இருந்ததுனால அதில் நல்லா எடுத்துன்னு போனான். அப்புறம் அங்கே வர வழியில் இந்த கிருஷ்ணன் கோவில்லாம் இருந்தது. லட்டு கிருஷ்ணன் ரொம்பவே அழகாக இருந்தான். அப்புறம் வந்து ருக்மிணி அங்கே எல்லாருமே வரிசையாக ஒரு கோவில் மாதிரி வச்சுருந்தா. அந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. மீராபாய், அதுக்கப்புறம் குச்சேல ரோடுது எல்லாமே அது இந்த கோபி தாலாப்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்துடலாம். இந்த கோவில் எல்லாமே இங்கே வரிசையாக பார்த்துன்னு வந்தோம். பார்க்குறதுக்கு இந்த பாருங்க தான் குச்சேலர் வச்சுருந்தா. இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் ஜாம்பவான் குகைக்கு
நாங்கள் அகமதாபாத்லேருந்து ஆக்சுவலாக ஒரு கார் எடுத்துன்னு தான் எங்களுக்கு வந்து அந்த கார் டிரைவர் வந்து ரொம்பவே அமைதியாக இருந்தார். அவரை நல்லா கூட்டின்னு போய் எல்லா இடத்துக்கும் அவர் அமைதியாக இருப்பார். அவர் பேசவே மாட்டார். அப்படியே அமைதியாக இருந்தார். எங்களுக்கு சௌரியமாக இருந்தால் அவர் நம்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்போ அங்கேருந்து இருட்டுறதுக்குள்ளே ஜாம்பவான் குகைக்குள்ளே போகணுங்கிறதுக்காண்டி போனோம். 6 மணிக்குள்ளே போனால் தான் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த குகைக்கு போனோம். இதனுடைய வீடியோ வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அதை நான் இந்த லிங்க்கில் டேக் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து டேக் பண்ணுறேன். அப்புறம் வந்து அந்த குகை வந்து ரொம்ப நல்லா இருந்தது. உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்குது குகை. அதாவது ஜாம்பவான் வந்து கிருஷ்ணனோட அந்த மணியை தேடின்னு வரும்போது இந்த குகைக்குள்ளே தான் வந்து 2 பேருக்கும் சண்டை நடந்து அப்புறம் வந்து ஜாம்பவான் வந்து தன்னுடைய ஜாம்பவதி அவள் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த குகை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக த்ரில்லிங்காக இருந்தது இந்த குகை பார்க்குறதுக்கு. ஆனால் 6 மணிக்குள்ளே போனால் தான் இந்த குகையை பார்க்க முடியணும். ஒரு 5:30 மணிக்கெல்லாமே நாங்கள் குகையை பார்த்துட்டு வெளியில் வந்து அங்கேருந்து கிளம்பி கோமதி துவாரகைக்கு ஒரு 6:30க்கு வந்துவிட்டோம். கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் பார்த்து தங்கினோம். கோவில் பக்கத்தில் கோமதிங்கிற ஹோட்டலில் தான் தங்கினோம். அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.